இந்த 20ஆம் நூற்றாண்டின் நம்மிடையே வாழ்ந்த நடமாடும் தெய்வமாக போற்றப்படுகின்ற காஞ்சி மாமுனிவர் அவர்களின் உபதேசம் தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் புத்தகமாக அச்சிடப்பட்டுள்ளது. இதனை படிப்பதற்கு தகுந்த சமயம் இல்லாமல் இருப்பவர்களுக்காக சில பகுதிகளை ஒலி வடிவில் தருவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறேன். தெய்வத்தின் குரல் முதல் பாகம், விநாயகர். தமிழ்நாட்டின் தனிப்பட்ட சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோயில்கள் இருப்பதேயாகும். கோயில் என்று பெயர் வைத்து விமானமும் கூரையும் போட்டு கட்டிடம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடிகளிலே கூட வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் சுவாமி நமது பிள்ளையார். தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் கோயில், நதிக்கரைகளிலெல்லாம் பிள்ளையார், மரத்தடிகளில் பிள்ளையார் என்று இப்படி இந்த தேசம் முழுவதும் அவர் வேறெந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு இடம் கொண்டு அருள்பாலித்து வருகிறார். அவரை பிள்ளையார் என்றே அன்போடு கூறுவது நம் தமிழ்நாட்டுக்கே உரிய வழக்கம். சர்வலோக மாதாபிதாக்களாகிய பார்வதி பரமேஸ்வரர்களின் ஜேஷ்ட புத்திரர் அவர். பிள்ளை என்றால் அவரைத்தான் முதலில் சொல்ல வேண்டும். வெறுமே பிள்ளை என்று சொல்லக்கூடாது என்பதால் மரியாதையாக பிள்ளையார் என்று சொல்வது தமிழ்நாட்டு சிறப்பு. குமாரன் என்றால் சுவாமி, பிள்ளை என்றே அர்த்தம். பாரத தேசம் முழுவதிலும் குமாரன், குமாரசுவாமி என்றால் பார்வதி பரமேஸ்வரர்களின் இளைய பிள்ளையாகிய பாலசுப்பிரமணியரையே குறிக்கும். தமிழிலும் குமரக்கடவுள் என்கின்றோம். ஆனால் அவரை குமரனார் என்பதில்லை, குமரன் என்றுதான் சொல்வார்கள். மூத்த பிள்ளைக்கே மரியாதை. அதனால்தான் பிள்ளையார் என்று பெயர் தந்திருக்கிறோம். முதல் பிள்ளை இவர், குழந்தை சுவாமி. ஆனாலும் அவரே எல்லாவற்றுக்கும் ஆதியில் இருந்தவர். பிரணவம்தான் எல்லாவற்றிற்கும் முதல். பிரணவத்திலிருந்துதான் சகல பிரபஞ்சமும் ஜீவராசிகளும் தோன்றின. அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமே பிள்ளையார். அவரது ஆனைமுகம், வளைந்த தும்பிக்கை இவற்றை சேர்த்து பார்த்தால் பிரணவத்தின் ஒளி வடிவாகவே தோன்றும். குழந்தையாக இருந்து கொண்டே ஆதி முதலின் தோற்றமாக இருக்கின்ற பிள்ளையார் குழந்தை போல் தோன்றினாலும் பக்தர்களை ஒரே அடியாக கைதூக்கி விடுவதிலும் முதல்வராக இருக்கிறார். அவை பாட்டி ஒருத்தியின் உதாரணமே போதும். பிள்ளையார் பெரிய கணபதி உபாசகி. பிரணவஸ்வரூபியான விநாயகரை புருவ மத்தியில் தியானித்து கொண்டு ஔவையார் யோகசாஸ்திரம் முழுவதையும் அடக்கியதான விநாயகர் அகவலை பாடியிருக்கிறாள். அதை பாராயணம் செய்தால் பரமஞானம் உண்டாகும். இந்த ஔவையாரை பற்றி ஒரு கதை உண்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் ஔவையாரையும் உடன் அழைத்து போக எண்ணினார்கள். அப்போது அவ்வை விஸ்வேஸ்வரருக்கு பூஜை பண்ணி கொண்டிருந்தாள். சீக்கிரம் பூஜையை முடித்துக்கொண்டு தங்களுடன் கைலாசத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியும் சேரமானும் அவளை அவசரப்படுத்தினார்கள். அவளோ, நீங்கள் போகிறபடி போங்கள், உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன். விநாயக பூஜையே எனக்கு கைலாசம் என்று சொல்லிவிட்டாள். அவர்கள் அப்படியே கிளம்பிவிட்டார்கள். அவை சாங்கோபாங்கமாக பூஜை செய்து முடித்தாள். முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாகி அவளை அப்படியே தம் துதிக்கையால் தூக்கி ஒரே வீச்சில் கைலாசத்தில் கொண்டு சேர்த்து விட்டார். அவளுக்கு பிற்பாடுதான் ஆதரம்பயில் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பேரி மீதேறி மா கையிலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய என்பதில் சொல்லாமல் சொல்கிறார். அப்படிப்பட்ட சேரர் ஆண்ட கொங்கு தேசத்தில் உள்ள பழனியில் இருக்கின்ற பெருமாளே என்று பழனி ஆண்டவனை பாடுகிறார். சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசம் சேர்ந்ததற்கு இப்படி குமாரசுவாமியின் சம்பந்தத்தை உண்டாக்குகிறார். மூத்த குமாரரான பிள்ளையாருக்கோ ஏற்கனவே அந்த சம்பவத்தில் சம்பந்தம் இருக்கிறது.
அந்த 2 பேருக்கும் முன்னதாக ஒரு சொடக்கு போடுகிற நாளைக்குள் அவர் அவ்வை பாட்டியை கைலாசத்தில் சேர்த்து விட்டார். பெரிய அனுகிரகத்தை அனாயாசமாக செய்கிற சுவாமி விக்னேஸ்வரர். தத்துவமான விநாயகர். விநாயகமூர்த்தியில் உள்ள ஒவ்வொரு சின்ன சமாச்சாரத்தை கவனித்தாலும் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக? விக்னேஸ்வரர் அவர் தம் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து, உன் சிரசையே எனக்கு பலி கொடு என்று கேட்டுவிட்டாராம். எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினால்தான் மகா கணபதிக்கு பிரீதி ஏற்படுகிறது. அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்ற அறிகுறியாகத்தான் ஈஸ்வரனைப் போலவே 3 கண்கள் உடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகித்திருக்கிறார். சிதறு தேங்காய் என்று உடைக்கின்ற வழக்கம் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே உரியது. இப்படி சிதறிய துண்டங்கள் யாருக்கு உரிமை என்றால் குழந்தைகளுக்குத்தான். இந்த உண்மை ஒரு குழந்தை மூலமாகத்தான் எனக்கே தெரிந்தது. அப்போது, அதாவது 1941, நான் நாகப்பட்டினத்தில் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்து வந்தேன். அங்கே கோயிலில் பிள்ளையாருக்கு நிறைய சிதறுக்காய் போடுவது வழக்கம். காயை உடைக்கவே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாக சேர்ந்துவிடும். திபு திபு என்று அவை ஓடி வருவதில் என்மேல் விழுந்துவிட்டு போகின்றனவே என்று என் கூட வந்தவர்களுக்கு பயம். அவர்கள் குழந்தைகளிடம் இப்படி கூட்டம் போடாதீர்கள், விலகி போங்கள் என்று கண்டித்தார்கள். அப்போது ஒரு பையன் நான் என்று பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டுவிட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன பாத்தியதை என்று தெரிந்தது. அகங்கார மண்டையோட்டை உடைத்தால் உள்ளே அமிர்தரசமாக இளநீர் இருப்பதை இந்த சிதறு தேங்காய் உணர்த்துகிறது. கணபதியை காட்டிலும் சரீரத்தில் பருமனான சுவாமி வேறு யாரும் இல்லை. சிரசு யானையின் தலை, பெரிய வயறு, பெரிய உடம்பு. அவருக்கு ஸ்தூலகாயர் என்றே ஒரு பெயர். மலை போல் இருக்கிறார். ஆனாலும் அவர் சின்ன குழந்தை. குழந்தைக்கு எது அழகு? குழந்தை என்றால் அந்த பருவத்தில் நிறைய சாப்பிட வேண்டும், உடம்பு கொஞ்சம் கூட இழைக்கக்கூடாது. ஒரு சந்நியாசி நிறைய சாப்பிட்டு கொண்டு பெரிய சாரீரியாக இருந்தால் அது அவருக்கு அழகல்ல. வயசாகிவிட்டால் ராத்திரி உபவாசம் இருப்பார்கள். குழந்தை அப்படி இருப்பது அழகா? குழந்தை என்றால் தொந்தியும் தொப்பையுமாக கொழு கொழுவென்று இருந்தால்தான் அழகு. நிறைய சாப்பிடுவதுதான் அழகு. குழந்தைகள் நல்ல புஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குழந்தை சாமியே காட்டிக் கொண்டிருக்கிறார், கையில் மோதகத்தை வைத்துக்கொண்டு. இவரோ யானை மாதிரி இருக்கிறார். அதற்கு நேர் விரோதமாக சின்னஞ்சிறு ஆகிருதியுடைய மூஞ்சுரு. இதை அவர் தம் வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற சுவாமிகளுக்காவது ஒரு மாடு, ஒரு குதிரை, ஒரு பட்சி என்று வாகனம் இருக்கிறது. இவரோ தாம் எத்தனைக்கு பெரிய சுவாமியாக இருக்கிறாரோ அத்தனை சிறிய வாகனமாக வைத்து கொண்டாலும் வாகனத்தினால் சுவாமிக்கு கௌரவம் இல்லை, சுவாமியினால்தான் வாகனத்துக்கு கௌரவம். வாகனத்துக்கு கௌரவம் கொடுக்க அதனுடைய சக்திக்கு ஏற்றபடி நெட்டிப்பிள்ளையார் மாதிரியாக கணம் இல்லாமல் இருக்கிறார். அதற்கு சிரமம் இல்லாமல், ஆனால் அதற்கு மரியாதை, கௌரவம் எல்லாம் உண்டாகும்படியாக தம் உடம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஸ்தூலகாயரான போதிலும் பக்தர்கள் இருதயத்தில் கணக்காமல் லேசாக இருப்பேன் என்று காட்டுகிறார். ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு அங்கத்தில் அதிக கௌரவம் இருக்கும். கௌரிமான் என்று உண்டு. அதன் கௌரவம் வாலில் மயில் என்றால் அதற்கு தோகை விசேஷம். தோகையை மயில் ஜாக்கிரதையாக ரட்சிக்கும். யானை எதை ரட்சிக்கும்? தன் தந்தத்தை தீட்டி வெள்ளை வெளையர் என்று பண்ணுகிறது என்றால் அந்த கொம்பில் ஒன்றையே உடைத்து அதனால் மகாபாரதத்தை எழுதிற்று. தன் அழகு, கௌரவம், கர்வம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்லுகின்ற ஒன்று, நியாயத்துக்காக, தர்மத்துக்காக, விந்தைக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதுதானே தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறது. சுவாமிக்கு கருவி என்று தனியாக ஒன்றும் வேண்டியதில்லை. எதையும் கருவியாக அவர் நினைத்தால் உபயோகித்துக் கொள்வார் என்பதற்கு இது ஓர் உதாரணம். ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை கொன்றார். அப்போது அது ஆயுதம். பாரதம் எழுதும்போது அதுவே பேனா. நமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத வஸ்துக்கள் சந்திரன், சமுத்திரம், யானை ஆகியன. இவற்றையெல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அலுப்பு சலிப்பில்லாத ஆனந்தம் பொங்கும். அதனால்தான் சுவாமி தன்னை
பார்க்கிற ஜனங்களுக்கு எல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் எப்போதும் பொங்கிக் கொண்டிருக்கும்படியாக யானை உருவத்தோடு இருக்கிறார். அது ஆனந்த தத்துவம், ஆறாத ஆசையின் தத்துவம். அவர் பிறந்ததே ஆனந்தத்தில். பண்டாசுரன் விக்னமந்திரங்களை போட்டு அம்பாளின் படை தன்னை நோக்கி வர முடியாதபடி செய்தபோது பரமேஸ்வரன் அவளை ஆனந்தமாக பார்த்தபோது அவளும் ஆனந்தமாக இந்த பிள்ளையை பெற்றாள். அந்த விக்னயந்திரங்களை உடைத்து அம்மாவுக்கு சகாயம் செய்தார். அவர் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை. இந்த உலகத்துக்கே மூலத்திலிருந்து ஆவிர்பவித்ததனால் அவரை நாம் பிள்ளையார் என்றே விசேஷித்து அழைக்கிறோம். எந்த சுவாமியை உபாசிப்பதனாலும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால்தான் அந்த காரியம் விக்னம் இல்லாமல் நடைபெறும். அவரையே முழுமுதற் கடவுளாக பிரதான மூர்த்தியாக வைத்து உபாசிக்கின்ற மதத்துக்கு காணாபத்தியம் என்று பெயர். பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்புக்கரணம் போடுகிறோமே, அதை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான் என்று ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் மகாவிஷ்ணுனுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தம் வாயில் போட்டுக்கொண்டு விட்டாராம். பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்குவது முடியாது. அவர் மிகவும் பலமுடையவர், அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது. ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துக்கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுவுக்கு தோன்றியதாம். உடனே 4 கைகளாலும் காதுகளை பிடித்து கொண்டு ஆடினாராம். விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார். சக்கரம் கீழே விழுந்தது. விஷ்ணு எடுத்து கொண்டு விட்டார். தோர்பி கர்ணம் என்பதே தோப்பு கர்ணம் என்று மாறியது. தோர்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம். கர்ணம் என்றால் காது. தோர்பி கர்ணம் என்றால் கைகளால் காதை பிடித்து கொள்வது. விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். தடைகளை நீக்கி பூர்ண அனுகிரகம் செய்கின்ற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார். அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்னங்கள் இன்றி நல்வாழ்வு வாழ்வோமாக.